இன்னைக்கு வீடியோ நம்ம அடிட்டிவ் ஐடென்டிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு எதுக்கு இங்க மாங்கா பிக்சர் இருக்குன்னு உங்களுக்கு மேபி நீங்க குழப்பமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ அதோட ஜஸ்டிஃபிகேஷன் நான் சொல்றேன். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு மாம்பழம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்க மிளகால தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் மாறுமா, இல்ல தண்ணியில தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் மாறுமா? டெஃபினட்டா மிளகால தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட் மாறும். ஸோ அது ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் தான். அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை கெஸ் பண்றதுக்கு. தண்ணியில முக்கி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் மாறாது ஒரு மாம்பழத்தை. எல்லாருக்குமே மாம்பழம் சாப்பிட பிடிக்கும். ஸோ இது ஒரு ஜென்ரல் ஐடியா. ஸோ இப்ப இதே மாதிரி அடிஷன்ல பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நம்பரை இன்னொரு நம்பரோட நீங்க ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் நம்பர் இனி நம்பர் பிளஸ் ஐடென்டிட்டி ஈக்குவல் டு சேம் நம்பர்னு வச்சு சேம் நம்பர்னு இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு சேம் நம்பர். இது சேம் நம்பர் பிளஸ் ஐடென்டிட்டி ஈக்குவல் டு சேம் நம்பர். ஸோ அதே லாஜிக் நீங்க யூஸ் பண்ணலாம் இங்கேயும். ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த சேம் நம்பர் கிடைச்சுன்னா இந்த பர்டிகுலர் நம்பரை தான் நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லெட்ஸ் சே 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 பிளஸ் சம்திங் ஷுட் கிவ் யூ 5. அதே மாதிரி தட் சம்திங் பிளஸ் 5 ஷுட் ஆல்சோ கிவ் யூ 5. இந்த சம்திங் என்னன்னு வரும் உங்களுக்கு? 0 தான் வரும். ஸோ ஆன்சர் 0 தான். ஸோ 5 பிளஸ் 0 ஈக்குவல் டு 5. 5 பிளஸ் 0 ஈக்குவல் டு 5. அதே மாதிரி 0 பிளஸ் 5 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 5. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இப்போ இதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. எனி நம்பர் நீங்க எடுத்துக்கலாம், இந்த ரூல் ஃபாலோ ஆகும். சப்போஸ் நீங்க 7 எடுத்துக்கலாமா? 7 பிளஸ் 0 ஈக்குவல் டு 7. அதே மாதிரி 0 பிளஸ் 7 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 7. ஸோ இதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. எனி ரேண்டம் நம்பர் பிளஸ் 0 ஷுட் கிவ் யூ த சேம் ரேண்டம் நம்பர். இதான் பேசிக் ஐடியா. ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்னன்னா நம்பர் பிளஸ் 0 கிவ்ஸ் யூ த சேம் நம்பர். ஸோ இதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ பேசிக்கா ஒரு நம்பரே 0வோட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சேம் நம்பர் கிடைக்கும். ஸோ அதான் மெயின் ஐடியா. இப்ப சப்ட்ராக்ஷனுக்கு இந்த மாதிரி ஐடென்டிட்டி இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப 5 மைனஸ் 0ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 5 கிடைச்சிடும். பட் 0 மைனஸ் 5 இஸ் இட் ஈக்குவல் டு 5? 5வா? கண்டிப்பா இல்ல, -5ன்னு வரும் ஆக்சுவலா. ஸோ இது தப்பு. ஸோ ரெண்டு பக்கமும் ஒர்க் ஆகணும். அதாவது கம்யூட்டேட்டிவா இருக்கணும். ஐடென்டிட்டினா அந்த நம்பர் வந்து கம்யூட்டேட்டிவா இருக்கணும். அதே மாதிரி அதாவது எப்படின்னா 5 பிளஸ் 0 ஈக்குவல் டு 5. அதே மாதிரி 0 பிளஸ் 5 ஷுட் ஆல்சோ ஈக்குவல் டு 5. அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க அதை ஐடென்டிட்டின்னு நீங்க கிளைம் பண்ணலாம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ அடிஷனுக்கு ஐடென்டிட்டி இருக்கு, அதாவது சப்ட்ராக்ஷனுக்கு ஐடென்டிட்டி கிடையாது. ஸோ இதான் நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அடுத்த வீடியோ நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி பத்தி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். அதுக்கு